ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா கார்த்திகா வர்றாங்களான்னு கோவில்ல இருந்து வாசலை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே உட்காந்துருக்க ஐயர்கிட்ட, இங்கே பாருங்க, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடைசி நேரத்தில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது, சரியா அப்படின்னு சோழன் கேட்க, சரிப்பா பார்த்துக்கிறேங்கிறாரு ஐயர். நிலா தவிப்பா நின்றுட்டு இருக்கதை பார்த்து அங்கே வர்ற சோழன், ஷப்பா எவ்வளவு வேலை, முடியலைங்க. சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு? அதுவும் 1 மணி நேரத்துல கல்யாண ஏற்பாடு பண்றதெல்லாம் பெரிய சாதனைங்க அப்படின்னு சோழன் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க நிலா. எல்லாம் ரெடி, கல்யாணம் பண்ணி வைக்க குருக்கள் ஏற்பாடு பண்ணிட்டேன். கடைசி நிமிஷத்துல அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எப்படியோ கரெக்ட் பண்ணி பேசி வச்சிருக்கேன். சரியா 10 மணிக்கு கார்த்திகா வந்துட்டா நாம கல்யாணத்தை முடிச்சிடலாங்கிறாரு சோழன். ஓகே ஓகே, தாலி வாங்கிட்டீங்களான்னு நிலா கேட்க, ஏங்க அதுக்கெல்லாம் குருக்கள் கிட்ட பணம் கொடுத்துட்டேன், 10 மணிக்கு எல்லாமே ரெடியா இருக்கும்னு அவர் சொல்லிட்டாரு. கல்யாணத்தை கூட உடனே முடிச்சிட்டா போதுங்க, ரெஜிஸ்டர் பண்றது கூட உடனே பண்ணணும்னு இல்ல. கல்யாணம் முடிஞ்சதும் கோவில்ல ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்களாம், அதை எடுத்துட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்தா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்களாம் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி அப்படிங்கிற நிலா மனசுக்குள்ளேயே, கடவுளே கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் கார்த்திகா வீட்டுல யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது ப்ளீஸ்னு கும்பிட்டுட்டு இருக்காங்க. முருகா முருகான்னு அவங்க வேண்டிட்டு இருக்க. ஏங்க அவங்க வீட்டுல தெரியக்கூடாதுன்னு வேண்டதெல்லாம் சரிதான், முதல்ல கார்த்திகா இதுக்கு கிளம்பி வருவாங்களான்னு கேக்குறாரு சோழன். அதெல்லாம் வருவாங்க, நான் தான் சொல்றேன்ல, வரமாட்டாங்கன்னா நான் ஏன் இவ்வளவுலாம் ஏற்பாடு பண்ண சொல்ல போறேன் அப்படின்னு நிலா கொஞ்சம் கோவப்பட, ஓகே சரி 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 அப்படின்னு நிலாவை கூல் பண்ண முயற்சி பண்றாரு சோழன். அண்ணே இப்ப வந்துருவாரு இல்ல அப்படின்னு கேட்க, ஐயோ உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ டவுட்டு, அண்ணன் வருவாரு, பாண்டியனும் பல்லவனும் தான் அண்ணனை கூட்டிக்கிட்டு வருவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அரை மனசோட சரின்னு தலையாடுறாரு சோழன். நிலா வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க. அங்க பாண்டியன், அவரை ஒட்டி சேரன், அடுத்து பல்லவன் 3 பேரும் சேர்ந்தாப்புல என்ட்ரி கொடுக்க, அங்க பாருங்க அப்படின்னு சோழனுக்கு காமிக்க, சோழன் அங்க பாக்குறாரு. பாண்டியனும் பல்லவனும் கொஞ்சம் பரவசத்தோட வர, சேரன் மட்டும் ரொம்பவே கலக்கமா வர்றாரு. அட்ராஸ் சக்க மாப்பிள்ளைய வந்துட்டாரு, என்ன கல்யாணம்னு சொன்னதும் உடனே கிளம்பி வந்துட்டியானே, இன்ஸ்டன்ட் மாப்பிள்ள மாதிரி எப்படா கூப்பிடுவாங்கன்னு ரெடியா இருந்த போலயே அப்படின்னு சோழன் விளையாட்டா சொல்லிட்டு இருக்க. ஏண்டா நீ வேற, சும்மா இருடா அப்படின்னு பதட்டமா சொல்றாரு சேரன். அண்ணே எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் தெரியுமாண்ணே, நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசி அப்படியே அனுப்பி விட்டுறாதண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேங்கிறாங்க நிலா சோழனை. அண்ணே எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுன்னா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு பட்டு வேட்டி பட்டு சட்டையில வந்திருக்க சேரனை பார்த்து நிலா சொல்ல, அவர் இன்னமும் தவிப்பாதான் நிக்கிறாரு. அண்ணே நீங்க வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணே உட்காருங்கிறாரு சோழனும். அண்ணே வாண்ணே நாம போய் உட்காருவோம் அப்படின்னு சேரனை கூப்பிட்டுட்டு படியில ஏறிட்டு இருக்காங்க 2 பேரும். அங்க முதல் படியில போய் சேரன் உட்கார, பல்லவனும் பாண்டியனும் கூட உட்கார்றாங்க. அவரு படு டென்ஷனா இருக்கத பாக்குற நிலா, அண்ணே ரொம்பலாம் யோசிச்சு ரொம்ப டென்ஷனா இருக்காதீங்க, இதே கோவில்ல தான் காலையில நானும் கார்த்திகாவும் மீட் பண்ணி பேசினோம், அவங்க வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னேங்கிறாங்க நிலா. நீ சொல்ற மாதிரி கல்யாணம் நடந்துட்டா அதுக்கப்புறம் தான்ப்பா பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படி சொல்றா அப்படின்னு சோழன் சொல்றாரு. சேரண்ணனுக்கு கல்யாணம் செம்ம எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, மத்த எல்லாருமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காங்க. சேரனை சோழன் பாண்டியன் மாத்தி மாத்தி கன்வின்ஸ் பண்றாங்க. வீட்டுல கார்த்திகா பெட்ல உட்கார்ந்து நெகத்தை கடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கே, பின்ன ஆளுக்கு ஒரு வேலையா எடுத்துதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா இதோ நான் இப்ப கிளம்பிடுவேன். ஆமாங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்னு கார்த்திகாவோட அம்மா போன்ல பேசிட்டு இருக்க. கார்த்திகா அதை கதவுக்கு பின்னாடி நின்று கவனிச்சிட்டு இருக்காங்க. நிலா கார்த்திகாவோட மொபைலுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. கார்த்திகா அவங்க அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இருக்க. சோழன் அண்ணங்கிட்ட ஒரு பேச்சும் நிலா மேல ஒரு பார்வையுமா இருக்காரு. நிலா தவிப்பா நின்றுட்டு இருக்கத பாக்குற சோழன் பக்கத்துல வந்து, என்னங்க போன் எடுக்கலையான்னு கேக்குறாரு. இல்ல வீட்டுல யாராவது இருப்பாங்களா இருக்கும், அதான் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க கவுத்துற மாட்டாங்களே அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் இல்லைங்க, நீங்க ஏன் தப்பாவே யோசிக்கிறீங்க, எல்லாரையும் சமாளிச்சுட்டு அவங்க வரணும்ல அப்படிங்கிற நிலா மறுபடியும் அவங்களுக்கு ட்ரை பண்றாங்க. மெதுவா கதவை சாத்திட்டு பெட்டுக்கு வர்ற கார்த்திகா அங்க மொபைல் ரிங் ஆகிறத பார்த்து எடுத்து காதுல வச்சு ஹலோங்கிறாங்க. ஹலோ கிளம்பிட்டீங்களா கார்த்திகா அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா கேட்க,
அம்மா கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க போனதுமே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் வேணா வரவான்னு நிலா கேட்குறாங்க. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், நீங்க இங்க வர வேண்டாம், அவங்க உங்களை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்மா கிளம்பட்டும், நான் எப்பவும் கோவிலுக்கு கிளம்பி வர்ற மாதிரி வந்துடுறேன். காலையில நான் கோவிலுக்கு வந்தது பாட்டிக்கு தெரியாது, அம்மா மட்டும் கிளம்புறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா கிளம்பின உடனே ஓடி வந்துடுறேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல, ஓகே ஓகேங்கிற நிலா, கார்த்திகா உங்க காலேஜ் டிகிரி சர்டிபிகேட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, வேற என்னெல்லாம் ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை ஒன்னு கூட விடாம எல்லாத்தையும் வரும்போதே எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. சரி நிலா, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேங்கிறாங்க கார்த்திகா. பார்த்து பத்திரமா வாங்க, நாங்க எல்லாருமே கோவில்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிலா சொல்ல, கொஞ்சம் தயங்குற கார்த்திகா, சேரன் மாமா வந்துட்டாரான்னு கேக்குறாங்க. உங்க சேரன் மாமா பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ப்ராப்பரா மாப்பிள்ளையா ரெடி ஆகி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வர வேண்டியது, தாலி கட்ட வேண்டியது இதுதான் பாக்கின்னு நிலா சொல்ல, ரொம்பவே வெக்கப்படுற கார்த்திகா, சரி நான் வந்துடுறேன் நிலாங்கிறாங்க. ஓகே பத்திரமா வாங்க பார்த்து அப்படின்னு நிலா சொல்ல, ஓகே பை பை அப்படின்னு போனை அவசரமா வைக்கிறாங்க கார்த்திகா. நிலா போனை வச்சதும் கையை தட்டுற சோழன், சூப்பருங்க, இந்த சர்டிபிகேட்லாம் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, நான் அவஸ்தப்பட்ட மாதிரி வேற யாரும் அவஸ்தப்படக்கூடாதுல்ல, அதான். ஆனா எங்க வீட்டு ஆளுங்க சர்டிபிகேட்ஸை கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா ஒரு சர்டிபிகேட் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் வீட்லயும் இப்படிதான், கார்த்திகாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டு பக்கமே போக முடியாது, அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்ல, ரொம்பவே பெருமையா காலரை தூக்கி விட்டுக்கிற சோழன், நான் சொன்னதை கரெக்டான டயத்துல சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்ங்கிற மாதிரி நிலா சிரிச்சிட்டு திரும்பிக்கிறாங்க. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணதுல பயங்கரமா தைரியமாயி குஷி ஆயிட்டீங்க போல, அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க துடிக்கிறீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஹலோ அப்படிங்கிறாங்க நிலா. சும்மாங்க சும்மா அப்படின்னு சோழன் சொல்ல, சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் நல்லது பண்ணலான்னு பார்த்தா என்னைய நீங்க நக்கல் பண்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க, சும்மா பண்ணுங்க, டென்ஷனா இருக்கீங்க, அதனாலதான் உங்க மூட் அப்படியே லைட் ஆக்கலாமேன்னு இப்படி பண்ணினேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நிலா வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் பயங்கர டென்ஸ்டா இருக்காரு. பட்டுன்னு கபோர்ட போய் திறக்கிற கார்த்திகா 2 டைரி எடுத்துட்டு வேண்டான்னு உள்ளர வச்சுட்டு சர்டிபிகேட்ஸ் எடுக்கிறாங்க. சர்டிபிகேட்ஸை கவர்ல வைக்கிறவங்க ஒரு செக்குடு சாரி எடுத்து பார்த்துட்டு அதை அப்படியே கட்டிக்கிறாங்க. நகை பாக்ஸை திறந்து ஒரு நகை எடுக்கிறவங்க வேணான்னு உள்ளரைய வச்சு மூடி வச்சிடுறாங்க. கையில கொஞ்சம் ஆர்டினரி பேங்கிள்ஸ் போட்டுட்டு நெத்தியில பொட்ட வச்சுட்டு கண்ணாடியில பாக்குறவங்க முகமெல்லாம் வேர்த்து கிடக்கு தொடச்சுக்கிட்டு அவங்க நிக்கிறப்ப நிலா சொன்னது மைண்ட்ல வருது. சேரன் மாமா பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ப்ராப்பரா மாப்பிள்ளையா ரெடி ஆகி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னது ஞாபகத்துல வர ஜுவல் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ளர வச்சுட்டு மறுபடியும் வந்து பெட்ல உட்காந்துக்கிறாங்க. வெளியே உங்க அம்மா பேசுறது கேக்குது. என்னது, தெருமுறையில ஆட்டோ நிக்குதா, உள்ளர வர முடியலையா, சரி அங்கேயே இருங்க நான் வந்துடுறேன், இதோ வந்துட்டேன் அப்படின்னா உங்க அம்மா பேசுனதுல காதுல கேட்க மெதுவா கதவை திறந்துட்டு எட்டி பாக்குறாங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு போன்ல பேசிட்டு அவங்க அம்மா, அத்தை நான் கல்யாண வேலையா கொஞ்சம் வெளியில போறேன், அவளை பத்திரமா பாத்துக்கோங்க, கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் எழுத்த வீட்டுக்கு ஓடி போய் நின்னுடுவா, அதனால எப்பவும் அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் அத்தை அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாங்குறாங்க அவங்க. சரிங்க அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க வெளியே கிளம்ப கதவு வழியா எட்டி பார்த்துட்டு இருந்த கார்த்திகா பட்டன்னு தலையை உள்ளுக்கு இழுத்துக்கிறாங்க. ஷோ, போறவங்க சும்மா போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி சொல்லிட்டு போகணும், இந்த பாட்டி வேற நோயின்னு கேள்வி கேக்குமே ச்சே அப்படின்னு கார்த்திகா ஒரு புலம்பிட்டு கதவை சாத்திட்டு மறுபடியும் வந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. எல்லாத்தையும் கவர்ல போட்டுட்டு பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியே வர்ற கார்த்திகா, பாட்டி நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க. காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டியே நீ அப்படின்னு பாட்டி கேட்க, இல்லையே நான் போகலையே அப்படின்னு கார்த்திகா சொல்ல, போன மாதிரி இருந்ததே அப்படின்னு பாட்டி கேட்க, நீங்க நான் நேத்து போனதை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், தினமும் கோவிலுக்கு போய் விளக்கு போடணும்னு வேண்டுதல் இருக்கு அப்படின்னு கார்த்திகா சொல்ல, உங்க அம்மா இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, உன்னைய உங்க அம்மா எங்கேயுமே போக விடக்கூடாது, பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கா, நீ உள்ள போங்கிறாங்க பாட்டி கோவிலுக்கு தானே அப்படின்னு கார்த்திகா சொல்ல, உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு பாட்டி சொல்ல அங்க இருக்க ஒரு சோஃபால உட்கார்ந்துடுறாங்க கார்த்திகா. பாட்டி புடவைய மடிச்சிட்டு இருக்க இவங்களையும் டிவியும் ஒரு பார்வை பார்க்குற கார்த்திகா டிவியை ஆன் பண்ணுறாங்க. அதில் மகாநதி சீரியல் ஓடிட்டு இருக்கு. விஜய் உனக்கு வேணும், அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு காவேரி கேட்கறதும் ஆமான்னு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்கதும் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு.
ஆமா, மணி என்ன ஆகுது, இந்த நேரத்துக்கே சீரியல் போட்டான்னு பாட்டி கேக்குறாங்க. இது நேத்து எபிசோடு பாட்டி, திரும்பவும் இப்ப பகல்ல போடுறாங்க. நீ வேற நேத்து ராத்திரி பார்க்கலன்னு சொன்னல அப்படின்னு கார்த்திகா கேட்க, ஆமா முழுசா பார்க்காம விட்டுட்டேன்டி அப்படின்னு பாட்டி சொல்ல, நான் பார்த்துட்டேன் பாட்டி, இந்த எபிசோடு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல, அப்படியான்னு பாட்டி ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க பாருங்க அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்ல, பாட்டி கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு ரொம்ப ஆர்வமா சீரியலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதான் ரைட் டைம்னு கார்த்திகா அப்படியே எழுந்து பின்பக்க வாசல் வழியா கிளம்புறதுக்கு போறாங்க. கோவில்ல எல்லாருமா டென்ஷனும் பரபரப்பும் ஆர்வமுமா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ சோழன் ஒரு வாட்டர் பாட்டில வாங்கிட்டு வந்து கொடுத்து, ஏங்க இன்னாங்க தண்ணியை குடிங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அதெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, நிலா பயங்கர டென்ஷனோட இருக்கவங்க தண்ணி குடிக்கிறாங்க. சேரனுக்கு வேர்த்து வழியுது, தொடன்னு தொடச்சிட்டு இருக்காரு. பல்லவன் உடனே ஓடி போய் அங்க கிடைக்கிற ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து அண்ணனுக்கு விசிறி விடுறாரு. டேய் இதெல்லாம் வேணாண்டான்னு அவர் சொல்ல, சும்மா இருன அப்படின்னு சொல்ல, டேய் ரொம்ப வெயில்டா அதான் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே அப்படிலாம் ஒண்ணு வெயில் இல்லையேங்கிறாரு பாண்டியன். டேய் பொதுவாகவே எனக்கு நல்லா வேர்க்கும் இல்லடா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே நீ டென்ஷன் ஆகாதன்னுங்கிறாரு பாண்டியன். டென்ஷனாலதான் உனக்கு வேர்க்குது, பயப்படாம இரு அப்படின்னு அவர் சொல்ல, நிலா பக்கத்துல போறாங்க. யாரும் பதட்டப்பட வேணாம், வந்துருவேன்னு இப்பதான் என்கிட்ட போன்ல சொன்னாங்க, வந்துருவாங்கன்னு நிலா சொல்ல, ஓகே அண்ணிங்கிறாரு பல்லவன். இந்தாங்க தண்ணி குடிங்க. டேய் குடுடான்னு பல்லவன் கிட்ட நீட்ட, பல்லவன் தண்ணியை வாங்கி இந்தான்னு அண்ணங்கிட்ட குடுக்குறாரு. பல்லவா அப்படின்னு நீட்ட, வேண்டான்னுங்கிறாரு. பாண்டியா உனக்கு தண்ணி வேணுமானா அவரும் வேண்டாங்கிறாரு. பரபரப்பா சோழன் கிட்ட வர்ற நிலா, கோவில் என்ன எவ்வளவு நேரம் திறந்திருக்கும்னு கேக்குறாங்க. 11 வரலாம் திறந்திருக்கும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு அவரு சொல்ல, கல்யாணம் என்ன ஒரு 10 நிமிஷத்துல நடந்துரும்ல அப்படின்னு நிலா கேட்க, நமக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு யோசிக்கிறாரு சோழன். ஏங்க நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் ஆச்சு, இது கோவில்ல நடக்கிற கல்யாணம், மந்திரம் சொல்லி சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணிதானே கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, எல்லாமே நம்ம சொல்றது தானேங்க, பாத்துக்கலாம் விடுங்கன்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க, குருக்கள் அங்க வந்து, தம்பி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்க ஒரு தடவை வந்து பாத்துடுறீங்களான்னு கேக்குறாரு. சரி வாங்கன்னு சோழன் அவர் கூட போறாரு. அங்க போய் சோழனும் நிலாவும் பார்க்க பூரண கும்பம், பழத்தட்டு, தேங்காய் தட்டு, மாலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. இதோ பாருங்க, பொண்ணு மாப்பிள்ள வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம், ரொம்பலாம் நீட்டி முழக்க வேண்டாம், மாங்கல்யம் தந்துனானே மட்டும் போதுங்கிறாரு சோழன். பேஷா பண்ணிடலாங்கிறாரு குருக்கள். அவரு அப்பவே மந்திரத்தை சர்வமங்கல மாங்கல்யன்னு ஆரம்பிச்சு திருமாங்கல்யத்தை தேங்காயில சுத்திட்டு இருக்காரு. பயங்கர டென்ஷன்ல இருக்க நிலா இதை ஒரு பார்வை பார்த்துட்டு, சோழனும் ஒரு பார்வை பார்த்துட்டு சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாங்க. கதவு கிட்ட வர்ற கார்த்திகா அங்க மாட்டியிருக்க ஃபேமிலி ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் அவங்க அம்மா அப்பா இவங்க 3 பேரும் இருக்காங்க. அப்பா அவங்க எல்லாம் பாசமாக இருந்த நிமிஷத்தெல்லாம் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. கண்ணை தொடச்சிக்கிட்டு சாமி ரூம் கிட்ட வந்து சாமியை பார்த்து, கடவுளே எனக்கும் சேர மாமாவுக்கு தான் கல்யாணம் நடக்கணும், இந்த கல்யாணத்தினால என் அம்மாவும் அப்பாவும் என்னை வெறுத்துடவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு திரும்பி பார்க்க, பாட்டி படு சீரியஸா சீரியல்ல மூழ்கி இருக்காங்க. கோவில்ல குருக்கள், தம்பி நாளி ஆகுறது 10 to 11 தான் முகூர்த்தம், சீக்கிரம் பொண்ணு மாப்பிளைய அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்ல, சேரன் பதட்டமா பாக்குறாரு. பல்லவன் இறங்கி நிலா கிட்ட ஓடி வந்து, அண்ணி போன் என்ன பண்ணி பாக்கலாமான்னு கேக்குறாங்க. இல்ல பல்லவா, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல, என்கிட்ட ரெடியா இருக்கேன், இப்ப கிளம்பிடுவேன்னு தான் சொன்னாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாமேன்னு ரொம்ப பதட்டமா சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு இன்னும் டைம் இருக்கு, மெதுவா வரட்டுன்றாரு சோழன். சரி நீ நான் அங்க இருக்கேன்னு திரும்பி போறாரு பல்லவன். ஒரு வழியா வீட்டுக்குள்ள இருந்து கார்த்திகா டக்குன்னு வெளியே வந்துடுறாங்க. பைக்குள்ளதான் போட்டு வச்சேன், எங்க வச்சேன்னு மறந்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டே வர்ற கார்த்திகாவோட அம்மா கார்த்திகாவை பார்த்துட்டு, ஏய் நீ எங்கடி கிளம்பி இருக்க அப்படின்னு கேட்க, கார்த்திகா ஓட பாக்குறாங்க. உடனே கையை இறுக்கி பிடிச்சி, ஏய் எங்க போறேன்னு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அம்மா விடுமா நான் கோவிலுக்கு போறேங்கிறாங்க கார்த்திகா. காலையில தானே கோயிலுக்கு போனேன்னு கேட்க, எனக்கு என்னமோ போகணும்னு தோணுச்சு அதான் போறேன் விடுமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல, ஏய் ஒரே நாளையில எதுக்கு 2 முறை கோவிலுக்கு போகணும்னு உனக்கு தோணுது சொல்லுடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, எனக்கு என்னமோ தோணுது விடுமா நான் போறேன்னு கையை புடுங்கிட்டு ஓட பாக்குறாங்க கார்த்திகா. அவங்க அம்மா இழுத்து பிடிச்சிடுறாங்க. இழுடி கையில என்னடி அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்லைங்கிறாங்க கார்த்திகா. என்னடி ஒன்னும் இல்ல காட்டுன்னு கேட்க, அம்மா ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல விடுமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல, அவங்க அம்மா பைய புடுங்குறாங்க. அம்மா விடுமா விடுமா ஒன்னும் இல்லம்மா விடுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா பேக புடுங்கிடுறாங்க. ஒன்னும் இல்லன்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்கவே உள்ள இருக்க சர்டிபிகேட் வெளியே எடுத்துட்டு, ஏய் இதெல்லாம் எங்கடி எடுத்துக்கிட்டு போற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நான் எங்கேயோ எடுத்துட்டு போறேன், உனக்கு என்ன, நீ ஏற்பாடு பண்ண கல்யாணம் எனக்கு பிடிக்கல அதனாலதான் நான் போறேன், போதுமா விடுமா அப்படின்னு கார்த்திகா கத்திட்டு திரும்புறாங்க. ஏய் அவ்வளவு திமிராயிருச்சாடி உனக்கு, வாடி வா வா
என்ன எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு கத்திக்கிட்டே கதவை திறந்து வீட்டுக்குள்ள கார்த்திகாவை இழுத்துட்டு வந்துடுறாங்க உங்க அம்மா. வந்த வேகத்துல டிவி ஆஃப் பண்ணிட்டு, ஏன் இவளை பாத்துக்க சொல்லி உங்களை சொல்லிட்டு போனா வெளியே விட்டுட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஆங்காரமா அவங்க அம்மா கேட்க, இல்ல கோவிலுக்கு போறேன்னு தான் சொன்னா, அம்மா வந்தோன்னு சொல்லிட்டு போன்னு தான் சொன்னேன், எனக்கு தெரியாம பின்வழியா போயிருக்கா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கப்பவே கார்த்திகா இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஓடலான்னு வர்றாங்க. அவங்க அம்மா இறுக்கி புடிச்சிடுறாங்க. ஏய் என்னடி எங்க போற, அவ்வளவு திமிராயிடுச்சாடி உனக்கு அப்படின்னு கைய போட்டு உழுக்க, அம்மா விடுமா அம்மா விடுமான்னு கத்துறாங்க கார்த்திகா. சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு எங்கடி போற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நான் சேரே மாமாவை பார்க்க போறேன், என்ன விடு அப்படின்னு கார்த்திகா கத்த அவங்க அம்மா பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. கார்த்திகா அதிர்ச்சியோட கன்னத்துல கைய வச்சுட்டு நிக்க, சேரே மாமாவை பார்க்க போறியா, சேரே மாமாவை அப்படின்னு அவங்க அம்மா மிரட்ட, நீ என்னை எவ்வளவு வேணா அடிச்சுக்கோ, ஆனா நான் இங்க இருந்து போக தான் போறேன், சேரே மாமா எனக்காக கோவில்ல காத்துக்கிட்டு இருக்காரு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் அப்படின்னு கார்த்திகாவும் பதிலுக்கு கத்தி விட்டுறாங்க. அவங்க அம்மா பயங்கர அதிர்ச்சியா மகளை பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திகா அவங்க அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால வெளியே வர முடியுமா, கோவில்ல காத்துட்டு இருக்கவங்களோட நிலைமை என்ன ஆகும், இதெல்லாம்